அவளுக்கு அம்மன் ஒரு கேடு. பத்ரா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ஆட்டம் பாட்டம் என்ன கேலி பண்றது, அதுவும் எனக்கு சொந்தமான ஏமன்ல நின்னு. யாருக்கு சொந்தமானதுன்னு கோர்ட் முடிவெடுக்கும். நிறுத்தனே, யார் இருக்காங்க தைரியத்துல ஆடுறீங்க? அது ரமேஷா? அவர் கடவுள் மாதிரி இருக்கிறதுனாலதான் நானும் என் பொண்ணும் நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கோம். அக்கிரமமா? மரியாதையா என் இடத்த காலி பண்ணலனா நான் இந்த வீட்டை கொளுத்திடுவேன். அப்ப தெரியும் இந்த பத்ரனோட அக்கிரமம். பத்ரா, என்ன இந்த நேரத்துல ரெண்டு பொம்பளைங்க தனியா இருக்கிற இந்த ராத்திரி நேரத்துல வந்து நீ வா. ஐயோ, ரெண்டு பொம்பளைங்க தனியாவா? அதான் சப்போர்ட் பண்ண நீங்களா இருக்கீங்கல்ல. யோ கிழவா, செத்து போன என் அப்பனை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி எனக்கு சொந்தமாக வேண்டிய இடத்த இந்த கிழவிக்கும் செத்து போன அவ புருஷனுக்கு கொடுக்க வச்சது நீயும் சேர்ந்து தானே? சொல்லு. யாரும் யாரையும் ஏமாத்தி மோசடி பண்ணல. ஈவு இறக்கம் இருக்கிற மனசு உங்க அப்பா ஐயப்பா இருக்காருல்ல, அவருக்கு நிறையவே இருந்தது. உனக்கு அதுல ஒரு துளி கூட கிடையாது. அன்னைக்கு உங்க அப்பா தானமா கொடுத்த இந்த இத்துருண்ட இடத்துக்காக நீ இப்ப போய் இந்த பொண்ணு அப்படின்னா நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வை. தானமா? அது கட்டுக்கதை. பேப்பர் கையெழுத்து எதுவும் இல்லல. சொல்லு கிழவி. அப்படி எதுவும் இல்லங்கிறதுனால அந்த ரமேஷ் கிட்ட சொல்லி எனக்கு எதிரா கேஸ் நடத்துறீங்க. எனக்கு எதிரா எப்படி ஜெயிக்க முடியும்? அவனுக்கு இந்த அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிட்டு அடிக்கடி ஊர் சுத்தணும். ஆனா அதுக்கு தயா இந்த மூதேவிக்கு என்னடானா, அவன் கூட இருந்தானா பெருசா வீரம் வந்துடும். கூட்டி கொடுக்க சில மாமாக்கள் நீங்களும் இருக்கீங்க. சரக்கு நானும் தான் அடிப்பேன். ஆனா இப்ப நீ இங்க வந்து காமிக்கிற சீன் இருக்க, இது சரக்குனால இல்ல, உன்னோட திருட்டுத்தனத்தால தான். பால் மாதிரி மனசு இருக்கிற ரமேஷையும் இந்த பொம்பளைங்களையும் பத்தி இப்படிப்பட்ட கேடுகட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறியே, அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. பத்ரா, கை கால் எனக்கும் இருக்குடா. நான் அடிச்சாலும் உதைச்சாலும் அது உன் மேல படும். எங்க நில்லுடா, அவன் போதையில இருக்கான். நீ சரியா தானே இருக்க. அவனுக்கு அந்த தண்டனையை தெய்வம் கொடுக்கும். அத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். என்ன, எனக்கு சொந்தமானதை நான் வாங்கிக்கிறேன். அந்த வெட்டி பையன்கிட்ட சொல்லிடு, என் மண்ணை நான் விட மாட்டேன்னு. தள்ளியா கிழவா. அவனுக்கு தேவை இந்த மண் இல்ல, உங்க பொண்ணுதான். கேஸ் நடக்குது. ஒருவேளை ஜெயிப்போம், இல்ல தோத்துருவோம். ஒருவேளை தோத்துட்டு வந்து வை, அந்நொடியில பத்ர இந்த வாசல்ல வந்து நிப்பான். வீடு எரிக்கிறதுக்கும் உங்களை துரத்துறதுக்கும். ஆமா, மாயாவை பத்ரனுக்கு கட்டி கொடுத்தா என்ன? அவ அதுக்கு தானே ஆசைப்படுறான். பணம், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கேன். அப்புறம் ஏதாவது சின்ன குறை இருந்தா அது ஒரு பொண்ணு நினைச்சா மாத்த முடியாதா என்ன? அவளோட மனசுல தெரியும். அதுதானே பத்ரனோட பிரச்சனையே. மாயா பசார்ல ரத்தம் சிந்த அவளோட இந்த விளையாட்டு காரணம் ஆகக்கூடாது. பத்ரங்கூட எதிர்த்து சண்டை போட்டு இங்க எத்தனை காரம் தான் வாழ முடியும்? இந்த உலகம் மாயா பஜாரையும் மாயனூரையும் விட ரொம்ப பெருசுன்னு எங்களுக்கு தெரியும். 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நானும் என் அம்மாவும் உயிர் வாழ்ந்துக்கிறோம். அப்படி இல்ல, அந்த பத்ரனுக்கு பொண்டாட்டியா தான் வாழணும்னு ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வாழணும்னா தானே யாரோட உதவியாவது தேவைப்படும். சாகிறதுக்கு அது வேண்டாம்ல. சொன்னா புரியாத பொண்ணுக்கு பட்டாதா புரியும். நான் வரேன். அந்த ஸ்ரீனில வாசு கூப்பிட்டு சாப்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க. பொண்ணுட்டேமா, குமாரனை கூட நீங்க கோர்ட்டுக்கு வந்தா போதும், நான் இங்க இருக்கேன். தம்பி, சாம்பார்ல கால் போடாத, பாவம் வந்து சேரும். பாவம் சாம்பார்.